கூஃபி ப்ரோ துபாய் வந்திருக்காருன்னு தெரியும். நேற்று அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்த வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த குரூப் நேமை பாருங்களேன், அந்த குரூப்போட டிபியை பாருங்களேன். குரூப்பில் ஃபோட்டோ வீடியோ ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஸ்டிக்கரு, இமேஜ் ரீக்ரியேஷனு, இதில் கூஃபி ப்ரோ எங்கே இருக்காங்கன்னு ஸ்பாட் பண்ணுங்க அப்படிலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நானும் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கூஃபி ப்ரோ இருக்கிறத இமேஜ் கிரியேட் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் ஃபோட்டோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூஃபி ப்ரோ தொப்பி போட்டிருக்காரு, நானும் தொப்பி போட்டிருக்கேன், அந்த மாதிரி எடிட். சரி அது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூஃபி ப்ரோ ஷாக் ஆகிற மாதிரி, அதாவது நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன், கூஃபி ப்ரோ ஷாக் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரி போட்டிருந்தாரு. அதாவது நான் அப்படியே கோஸ்ட் மாதிரி இருக்கேன், அவர் அப்படியே ஷாக்கை பேய் அறிஞ்சு போய் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு, அது ஒரு இமேஜ். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று பண்ணியிருந்தாங்க பாருங்க. நான் எப்படி இப்படி நிற்கிறேன், அவர் கூஃபி ப்ரோ எப்படி இப்படி இப்படி நிக்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. டேய் இதெல்லாம் அவரெல்லாம் பார்த்தா என்னடா நினைப்பாரு அப்படிங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப்போட லிங்கை கூஃபி ப்ரோக்கு அனுப்பிச்சு, ப்ரோ குரூப்ல ஜாயின் பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்றீங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.